அரசி வாடா. யுவர் ஆனர், கம்மிங் 7th அரசிக்கு மேரேஜ் வச்சிருக்கேன். உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கலான்னு தான். என்னையா அது? கோர்ட்டா இது என்னது? இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. கிளம்புங்க. கிளம்புங்க. அப்பா வாங்க. யுவர் ஆனர். சிவம், நான் சொன்னது நியாயமான தீர்ப்பு தான். ஒரு அப்பாவா உன் ஃபீலிங்ஸ என்னால புரிஞ்சுக்க முடியுது. உனக்கு உன் பசங்களை எவ்வளவு தூரம் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா இதுக்கு வேற வழி இல்லை. நீயும் கல்யாணம் பண்ணிக்கோ சிவம். அரசி எப்படி குழந்தைக்கு அப்பா தேவைன்னு நினைக்கிறாளோ அதே மாதிரி நீயும் குழந்தைக்கு அம்மா வேணும்னு யோசி. குழந்தைக்கு அம்மா ரொம்ப முக்கியம். சீக்கிரமாவே நீ கல்யாணம் பண்ணிக்கோ சிவம். நீ பார்க்கிற அர்த்தம் எனக்கு புரியுது சிவம். வரப்போறவ குழந்தைய எப்படி பார்த்துப்பாங்களோன்னு பயந்துதான் நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ அதை தாண்டி வரணும். என்ன அரசி அவங்க கல்யாண வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருந்து 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு உங்ககிட்ட இருக்கிற குழந்தையும் அவங்களுக்கு வேணும்னு சொன்னா கேஸ் அவங்களுக்கு சாதகமா தான் அமையும். அதுக்கு தான் சொல்றேன், நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பதான் உங்ககிட்ட இருக்கிற குழந்தை உங்ககிட்டயே இருக்கும். நான் சொன்னதை பத்தி யோசி. எஸ் யுவர் ஆனர். என்னங்க ஆச்சு? போனே எடுக்க மாட்டேங்கிறாமா. இரு, ஜஸ்டிஸ்க்கு போன் பண்றேன். யோ ஜஸ்டிஸ், என்னாச்சு? சிவனுக்கு போன் அடிச்சுட்டே இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிறான். போலீஸ்கார். யோ பேசுறது கேக்குதா இல்லையா? கேக்குது போலீஸ்கார். கேஸ் அரசிக்கு சாதகமா முடிஞ்சிடுச்சு. சிவம் ரொம்ப உடைஞ்சு போயிருக்காப்ல. என்னையா சொல்ற? நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் யுவர் ஆனர். அவங்க தான் தெளிவா சொல்றாங்களே, குழந்தைக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அப்புறம் எப்படி குழந்தைய நல்லா பாத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லுவேன்? அவங்க குழந்தைய பார்க்க மதுரை வரும்போது நீ குழந்தைய பார்க்க சென்னைக்கு போ. நான் இந்த கேஸ டிஸ்மிஸ் பண்றேன். என்னங்க ஆச்சு? கேஸ் முடிஞ்சிருச்சா? ஏங்க என்னங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? சிவன் ஜெயிச்சிட்டான்ல? கேஸ் அவன் பக்கம் ஜெயிச்சிடுச்சா? இல்ல லட்சுமி, கேஸ் அவ பக்கம் ஜெயிச்சிட்டு. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியலங்க. பக்கத்துல இல்லன்னா கூட ஏதோ கூப்பிடுற தூரத்துல இருக்காங்களேன்னு சொல்லி நாம சந்தோஷப்பட்டோம். இப்ப கடவுள் அதையும் இல்லாம பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. இவ்வளவு போராட்டத்துக்கு பேசாம 2 குழந்தைங்களே அவட்டே கொடுத்துடலாம். அட்லீஸ்ட் 2 குழந்தைங்களாவது ஒன்னா இருந்திருப்பாங்க. நாங்க போக மாட்டேன். ஓவியாவை இங்க கூட்டிட்டு வந்துடலாம் தாத்தா. நீ, நான், அப்பா, பாட்டி, சரவணன் மாமா, ஓவியா எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். இங்க பாரு, ஒன்னு பிரிஞ்சு எங்களால மட்டும் இருக்க முடியும் நினைச்சியா? ஓவியாவை பிரிஞ்சு உங்க அப்பா தவிச்சுக்கிட்டு இருக்கான். நீ அவன் கூட இல்லன்னு வையே, அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். நாம என்னெல்லாமோ நடக்கும்னு நினைச்சோம். ஆனா கடவுள் வேற என்னமோ
கீதா, நாங்க சொன்ன மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்தீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கேன். யோ ஜஸ்டிஸ், அந்த லேப்டாப்பை எடுத்து இந்த கிளிப்பிங்க போட்டு பார்த்து இதில் இருக்கிற ஃபுட்டேஜை செக் பண்ணு. ஓகே சிவா. என்னாச்சு? ஏப்பா சாரிப்பா, லேப்டாப்ல சார்ஜ் இல்ல. யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கேஸ் ஹியரிங் வரப்போகுது. இப்ப போய் லேப்டாப்ல சார்ஜ் இல்லங்கிற. ஏப்பா ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுப்பா, நான் லேப்டாப்ல சார்ஜ் போட்டு எடுத்துட்டு வர சொல்றேன். போயா டைகர், இந்த போய் சார்ஜ் போட்டு போ போ. சரிப்பா. சீக்கிரமா போ. ஏயா டைகர் சீக்கிரம். எல்லாம் கரெக்டா சரிப்பா. செக். உடனே சார்ஜ் போட்டு எடுத்து வந்துருவான்பா. கீதா, இந்த கேஸ்ல நான் ஆஜராகிறதுக்கு அன்பு கையெழுத்து போட்டு ஓகே சொல்லிட்டாளா? இல்ல சிவம், நான் இவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன். அன்பு கேட்க மாட்டேங்கிறா. ஏங்க இததான் படிச்சு படிச்சு சொல்றோம், அப்பவும் நீங்க எங்களை நம்பலனா எப்படிங்க? நான் என்னங்க பண்றது? அவளோட சம்மதம் இல்லாம இந்த கேஸ்ல ஆஜராக முடியாதுங்க. இப்ப என்னையா பண்றது? கேஸ் கரெக்டா எத்தனை மணிக்கு ஹியரிங்? 11 மணிக்கு சிவம். அன்பு வேற யாராவது வக்கீல பார்த்தாளா? இல்லைங்க, அந்த அரும நாயகன் தான் ஆஜராக போறாரு. ஏங்க அந்த ஆள் வேணான்னு எத்தனை தடவை சொல்றது? ஏங்க நாங்க தான் ஆஜராக வேணாம், வேற நல்ல வக்கீலாவது பாக்கலாம்ல. நான் அன்பை இப்படி பார்த்ததே கிடையாது. உங்க மேல இருக்க கோவம் அவளுக்கு கண்ணை மறைக்குது. இப்படி ஏமாந்துட்டோமேன்னு அவ ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கான். நீங்க சொன்னா கேப்பாளா? இப்ப யாரு சொன்னாலும் அவ கேக்குற நிலைமையில இல்ல. இப்போ நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. உங்க சைடுல இருந்து கொஞ்சமாவது ஒத்துழைப்பு கொடுத்தாதான் என்னால அதுல உதவி பண்ண முடியும். சுத்தமா என்ன பார்த்தாலே எரிஞ்செரிஞ்சு விழுற ஆள்கிட்ட நான் எப்படிங்க போய் உதவி பண்ண முடியும்? நான் உங்களை நம்புறேன் சிவம். நிஜமாவே நீங்க எங்க மேல இருக்க அக்கறையில தான் சொல்றீங்க. அது எனக்கு புரியுது. தயவு செஞ்சு எனக்காக ஏதாச்சும் பண்ணுங்க. விடுப்பா, நம்மள வேணான்னு ஒதுக்கி தள்ளுறாங்க, அவங்களுக்கு போய் நம்ம அடிச்சு பிடிச்சி உதவி பண்ணணுமா? இதுல கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லப்பா. யோ ஜஸ்டிஸ், வாய முடியா? அன்பு நான் ஆஜரானா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். அதனால அந்த அருமை நாயகத்தை பார்த்து என்ன பண்ணுன்னு நானே சொல்றேன். நீங்க சொன்னா அந்த ஆள் கேப்பாரா? ஏங்க அந்த ஆள் ஒரு வெத்து வெட்டுங்க. நம்ம ஒரு நல்ல ஐடியா சொன்னா அதை அப்படியே கோர்ட்ல சொன்னா போதும். ஒரு 3-4 மாசம் வாய்தா வாங்கிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அப்போ தயவு செஞ்சு அந்த அருமை நாயகத்துக்கிட்ட என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க. வாயா. யோ, காசு வாங்காம கேஸ் வாதாடுனது ஒரு பக்கம், இதுக்கப்புறம் காசு வாங்காம ஜூனியரா வேற வேலை பார்க்கணுமா? யோ, எல்லாம் தலையெழுத்தியா? என்னையா பேசிட்டு இருக்க? நீ வா. சரி வாப்பா. சீக்கிரம் வாயா. யோ, அதெல்லாம் பண்ணி அன்பு, முடிச்சு. நில்லடி. இதுக்கு தானே காத்துட்டு இருந்த? இப்ப சந்தோஷமா உனக்கு? ஏன், என்னாச்சு? நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே நடந்துருச்சு. இப்ப நீ சந்தோஷமா இரு. என்னங்க, என்னாச்சு? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிச்சேன், அது தப்பா? அன்பா இருக்கணும்னு நினைச்சதுக்கு நீ எனக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுத்துட்ட. ஏங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. வாழ்க்கையில முத தடவை ஒருத்தரை நம்பி ஏமாந்த, அதுல இருந்து வெளியே வரதுக்கே எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. பாஸ்கர் கெட்டவன், என்னை ஏமாத்தினான். ஏங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், சம்பந்தமே இல்லாம இப்படி பேசிட்டு இருக்கீங்க. எப்படிங்க, எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இன்னும் ஒண்ணும் தெரியாத மாதிரியே நடிக்க முடியுது? அன்பு, அன்பு நில்லு. கீதா, ஒரு நிமிஷம். என்னாச்சு? அந்த வக்கீல் சொதப்பிட்டாருங்க. ஜட்ஜ் கேட்டப்போ அவருக்கு எதுவுமே பேசல. அந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற ஃபுட்டேஜ் காட்டலையா? இல்ல. வாய்தா கேட்கலையா? இல்ல. அந்த வக்கீல் பேசினதை வச்சு ஜட்ஜ் நாங்க தான் பணத்தை ஏமாத்திருக்கோம்னு முடிவு பண்ணிட்டாரு. 1 வாரத்துல பணத்தை கொடுக்கணும், இல்லன்னா ஜெயில தூக்கி போட்டுருவேன்னு சொல்லிருக்காரு. ஏய், என்னடி அவன்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அவன் தான் திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணா.
அவன்கிட்ட நீ போய் நியாயம் கேட்டுட்டு இருக்க? லூசா நீ? வா அன்பு, நான் சொல்றது ஏய் வாடி. அன்பு, இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? நான் அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொன்னப்பெல்லாம் நீ காது கொடுத்து கேட்டியா? நான் தான் சொன்னனே, இந்த மாதிரி கேஸ்க்கெல்லாம் சிவம் தான் கரெக்டான ஆளுன்னு. அதுல என்னடி ஈகோ இருக்கு? நான் என்ன அவரை கல்யாணம் பண்ணிக்கவா சொன்னேன்? ஒரு கிளையண்டா இந்த கேஸ் அவன் கிட்ட கொடுத்திருந்தனா கேஸ் ஜெயிச்சு கொடுத்திருக்க போறான். அது கூட முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்னடி ஈகோ உனக்கு? சிவம் உன்னை பத்தி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என்னடி நீயும் இப்படி எல்லாம் பேசுற? என்னதான் நீ என் ஃப்ரெண்டா இருந்தாலும் நீ பண்ணது தப்புனா தப்புன்னு தானே சொல்லி ஆகணும். உதவி பண்ணவனுக்கு நீ உதவி பண்ணணும்னு பாஸ்கரை கட்டிக்கிறப்பவே நான் சொன்னேன். நீ கேக்கல. பட்டதுக்கு அப்புறம் தான் புத்தி வந்துச்சு. சிவம் உனக்கு கரெக்டான ஆளா இருக்கான். அவன் குடும்பத்துக்கு உன்னை பிடிச்சிருக்கு, இனியாக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. அவன் உன் பிள்ளைகளை நல்லபடியா பாத்துப்பான்னு சொன்ன. நீ அத காது கொடுத்து கேக்குற மாதிரியே இல்ல. ஒரு சின்ன இன்சிடென்ட் பொறுமையா இல்லாம அந்த பிள்ளையையும் அடிச்சு ஒட்டு மொத்தமா எல்லாரையும் குட்டிச்சவராக்கிட்ட. இப்போ உனக்கு உதவி பண்ண வந்தான், அவனையும் திட்டி அனுப்பிட்ட. ஒரு வக்கீலா அவனோட உதவியை எடுத்துக்கோன்னு சொன்ன. அத நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்ட. இங்க பாரு, பணத்துக்காக ஒரு வேலை செய்யறதும் நம்ம மேல அக்கறைப்பட்டு ஒரு வேலை செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உன் கேஸ பணத்துக்காக வாதாடுறதுக்கு 1000 வக்கீல் இருப்பாங்க. ஆனா நம்ம நல்லா இருக்கணும்னு யோசிச்சு வாதாடுற ஒரே வக்கீல் சிவம் மட்டும்தான். நிச்சயமா அவன் இந்த கேஸ விட்டு கொடுத்திருக்க மாட்டான். மத்த வக்கீல்லாம் கேஸ் தோத்தா என்ன, அடுத்த கேஸ்ல பாத்துக்கலான்னு போயிட்டே இருப்பாங்க. நீ தோத்தனா அவனே தோத்த மாதிரி யோசிச்சு ஆஜரா இருப்பான். நம்மளையும் இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தி தந்திருப்பான். அன்பு, நீ தப்பு பண்ணிட்ட. இப்ப நான் என்ன பண்றது? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? இப்போ தயாளன் லீகலா ஜெயிச்சிருக்கான். நம்ம வக்கீல் ஆர்கியூ பண்றத பார்த்து ஜட்ஜுக்கே நாமளும் சேர்ந்துதான் பணத்தை ஏமாத்த பிளான் பண்ணோம்னு சந்தேகம் வந்துருச்சு. அதான் பணத்தை உடனே கொடுக்கணும்னு தீர்ப்பு சொல்லிட்டாரு. இனிமே வீடு கடன் எல்லா பக்கமும் அந்த தயாளன் வந்து பணத்தை எப்ப கொடுப்பீங்கன்னு மிரட்டுவாரு. சிவா, கீதா சொன்ன அட்ரஸ்க்கு நானும் ஆள் அனுப்பி பார்க்க சொன்னேன். அந்த அட்ரஸ் கோவிலாம். யோ, அதத்தான் அவ்வளவு அன்னைக்கு சொல்லிட்டு போனேன். அப்புறம் நீ என்னமோ புதுசா சொல்ற? இல்லப்பா, அவங்க ஏதாவது தப்பா விசாரிச்சிட கூடாதுல்ல, அதான் நம்ம சைடுல இருந்து நானும் ஒரு செக்கிங்க போட்டேன். டைகர், அந்த போன் நம்பருக்கு போன் பண்ணி பாத்தியா இல்லையா? பா, போன் பண்ணி பாத்துட்டேன்ப்பா. போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்புறம் நம்ம மணிகண்டன் கிட்ட சொல்லி அந்த நம்பர் யாருது என்ன ஏதுன்னு விசாரிக்க சொன்னேன். அந்த நம்பர் ஏதோ இங்குள்ள நம்பர் கிடையாதான், வடக்க எங்கேயோ உள்ள நம்பரா. அவன் வெப்சைட் எப்பா எல்லாத்தையும் ஊத்தி மூட்டாங்கப்பா, ஒண்ணுமே இல்ல. எவனோ ஒருத்தன் 50 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்தா அட்வான்ஸ் எதுவும் வாங்காம உடனே பார்சல் கட்டி எவனாவது அனுப்பி வைப்பாங்களா? லூசாயாவ? யோ, ஏற்கனவே ஏமாந்து போய் நின்னுட்டு இருக்காங்க, நீ அவங்கள போய் திட்டிட்டு இருக்க? இந்த உலகத்துல முட்டாள்தனத்துக்கு மட்டும்தான் மருந்தே கிடையாது. என்ன பாக்குறீங்க? 1000 ரூபாய் நம்ம கிட்ட ஒருத்தன் கேட்டா கூட நம்ம யாரு என்னன்னு விசாரிச்சுதானே கொடுப்போம். எப்படியா இப்படி ஏமாந்தாங்க? ஏம்பா, ஏதோ பெரிய ஆர்டர் நல்ல லாபம் நினைச்சு ஏமாந்துருக்காங்க. இருக்கட்டும், அவன் யாரு என்ன எங்க இருந்து வந்திருக்கான் எங்க தங்கி இருக்கான் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாம ஆர்டர் எடுப்பாங்க. ஏம்பா, ஏமாந்தது ஏமாந்துட்டாங்க, திரும்ப திரும்ப எப்படி ஏமாந்தீங்க ஏன் ஏமாந்தீங்கன்னு கேட்கறதுல என்ன ஆக போகுது? எரிச்சலா வருதியா? இவங்க எவங்கிட்டயோ போய் ஏமாந்துட்டு சம்பந்தமே இல்லாம நம்ம கிட்ட வந்து நீதான் என்ன ஏமாத்திட்ட, நான் உன் கால்ல விழ மாட்டேன், எந்திரிக்க மாட்டேன், நான் வாழ்ந்து காட்டுவேன், அது இதுன்னு சவால் விட்டுட்டு போகும்போது நமக்கு அப்படியே கொல்ல வெறியாவதியா? இந்த பாரியா, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவங்களுக்கு நம்மளுக்கு நடுவுல 1000 பிரச்சனை இருக்கட்டும், எவனோ ஒருத்தன் அவங்கள ஏமாத்தி இருக்கான். நாம நம்மளால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு பண்ணணும். உதவி மட்டும் இல்லப்பா,
ஆட்டைய போட்டவங்க அந்த பழிய நம்ம மேல போட்டு போயிருக்காங்க. அந்த பழிய நம்ம தொடச்சாகணும். யார் இத பண்ணிருப்பா? அன்பை அடிச்சு காலி பண்ணணும், அந்த பழியை ஏன் மேல தூக்கி போடணும். இந்த ரெண்டையும் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆளு அன்பு, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. அந்த சிவம் கிட்ட ஏய் முட்டாளா நீ? திரும்ப திரும்ப சிவம் சிவம்னு சொல்ற? ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்கும்போது எனக்கும் அவன் மேல கோவம் வந்துச்சு. ஆனா யோசிச்சு பாக்கும்போது சிவம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு தோணுது. என்ன நீ ரொம்ப குழப்பாத. கீதாக்கா, இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை சிவம் நல்லவரா கெட்டவராங்கிறது கிடையாது. அந்த பணத்துக்கு இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? பணத்தை ஒரு வாரத்துக்குள்ள நம்ம கட்டணும், இல்லனா அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லிருக்காங்க. முதல்ல அத பத்தி யோசிப்போம். அதுக்கப்புறம் நம்மள ஏமாத்தினது அந்த டீலர் தானா, இல்ல அதுக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்களான்னு யோசிப்போம். இப்போ உட்காந்து அத பத்தி யோசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்ல. எனக்கு நீ சொல்றது புரியுது மலர். சிவம் கிட்ட சொன்னா இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணி அவரோட உதவிய வேணாம்னு நினைக்கிறாங்க. அவங்கள மீறி நம்ம எதையுமே செய்ய வேணாம். அண்ணி என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. 5 வருஷமா போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இப்ப திரும்பவும் எல்லாத்தையும் இழந்துட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். சரிடி, இப்ப நம்ம பணத்துக்கு என்னதான் பண்றது? என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்கு. அந்த நகையை எடுத்துட்டு போய் எவ்வளவு பணம் கிடைக்குதுன்னு பாப்போம். ஏய், அத நீ கஷ்டப்பட்டு ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து வாங்கினதுடி. அத நீ போட்டு கூட நான் பார்த்தது இல்ல. எனக்கு மானம் தான் எல்லாத்தை விட முக்கியம். முதல்ல நகையை விப்போம். அப்புறம் அவுட்டர்ல நம்ம வாங்கி வச்ச 10 சென்ட் லேண்ட் இருக்கு. அது என்ன விலைக்கு போதோ அதையும் வித்துடலாம். அப்புறம் மீதிக்கு என்ன பண்ணலான்னு அப்புறம் பேசிக்கலாம். ஆமா அண்ணி, நீங்க சொல்றது கரெக்ட். முதல்ல அதை செய்வோம். டேய், இப்பதான் அவகிட்ட ஒண்ணுமே இல்லையேடா. பிரியாணி போடும்போது நல்லா பீஸ சாப்பிட்டல்ல, இதுக்கு மேல கூலோ கஞ்சா ஊத்துவா, அதையே குடிச்சிட்டு கடை. என்ன நினைச்சா நான் கவலைப்படுறேன்? உன் பிள்ளைகளை நினைச்சுதான்டா கவலைப்படுறேன். இப்ப என்ன சொல்ல வர? டேய், அவ எல்லாத்தையும் வித்து புரட்டினது மொத்தமா 23 லட்சம் ரூபாய அவ கபோர்ட்ல வச்சிருக்கா. இப்ப எப்படியாவது காரை விக்கிறதுக்காக அவ போயிருக்கா. என்னமா சொல்ற? 23 லட்சம் இங்க இருக்கா? அது இன்னும் குடுக்கலையா? இல்லடா, இன்னும் அவ குடுக்கல. அந்த பணம் இன்னும் வீட்டுக்குள்ளதான் இருக்கு. இத பாரு, அவ அந்த தயாளன் கிட்ட இந்த மொத்த பணத்தையும் குடுக்கறதுக்குள்ள நீ இந்த பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிடு. எம்மா, என்னமா சொல்ற? ஆமாண்டா, இத பாரு, நீதான் வியாபாரம் பண்றதுக்கு 10 லட்சம் வேணும்னு அவகிட்ட கேட்டல்ல. ஆமா. இத பாரு, 10 லட்சத்துல வியாபாரத்தை ஆரம்பி, மிச்ச பணத்துல ஒரு வீட்டை வாங்கு. ஒரு 4-5 மாசம் கழிச்சு எங்களை வந்து கூட்டிட்டு போயிடு. என்னமா, உண்மையதான் சொல்றியா? டேய், உண்மையாதான் சொல்றேன். உன் பொண்டாட்டி இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம பண்றதுக்குள்ள நீ இந்த பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிடு. ஆத்தா, எப்படி ஆத்தா? உன்னால மட்டும் எப்படி இப்படிலாம் யோசிக்க முடியுது? கேளை, இன்னும் எத்தனை நாளைக்குதான் இவ எனக்கு கஞ்சி ஊத்திட்டு இருப்பான்னு நீ நம்புவ? நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டனா கூழோ கஞ்சியோ அத உன் வீட்டுல நான் மரியாதையா குடிப்பேன்ல. என்ன, இந்த பணம் மட்டும் என்கிட்ட கிடைச்சது நம்ம வாழ்க்கையே மாறிடாதா? அத தாண்டா நாடு சொல்ற கிறுக்கு பயல. ஏத்தா, நான் பணத்தை எடுத்துட்டு போயிட்டா உன்னை புடிச்சிட மாட்டாங்களா? கேளே, அத நான் பாத்துக்கிறேன். நான் எப்பட்டோ சொன்னேன், அந்த பையன் என் பேச்ச கேட்கல, பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லி கண்ணை கத்துக்கிறேன். யாரு நீ? பலே ஆள் இல்ல. டேய், இத பாரு, என்ன ரொம்ப புகழாத. சரி சரி, நீ இங்கே இரு, நான் போய் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். இத பாரு, யாராவது வராங்களான்னு நீ பாத்துட்டே இரு. சரி சரி, உஷாரா பாரு, இத வந்துடுறேன்.
இந்தாடா. ஆத்தா. முழுக்க பணக்கட்டா இருக்கே. ஆத்தா, இப்படி பணக்கட்ட பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? சரி சரி உள்ள வை. சரி ஆத்தா, சரி ஆத்தா. இங்க வாரு. என்னங்க இவ்வளவு லேட்டா வரீங்க? அது வர வழியில கொஞ்சம் டிராபிக், அதான் லேட் ஆயிடுச்சு. வண்டி யார் பேர்ல இருக்கு? என் பேர்ல தான் இருக்கு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க மேடம். இந்தாங்க மேடம், இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணி, ரொம்ப சங்கடமா இருக்கு. விடு மலர், இதையெல்லாம் விட பெரிய கஷ்டத்துல இருந்து நான் மீண்டு வந்துட்டேன். பாத்துக்கலாம், விடு. இந்தாங்க. 3 லட்சமா? 3.25 லட்சம் வரைக்கும் போகும்னு சொன்னீங்க. இல்லம்மா, நான் நார்மலா வண்டி வாங்கும்போது ஓட்டி பார்த்து செக் பண்ணி தான் வாங்குவேன். நீங்க ரொம்ப அர்ஜென்ட்னு சொன்னதுனால நான் எதையும் செக் பண்ணல. இது கரெக்டான ரேட்டு தாமா. ஏங்க, எங்க அவசரத்தை புரிஞ்சுக்கிட்டு ரேட்டு குறைக்கிறீங்களா? விடுடி, 25,000 தானே, என்ன ஆயிட போகுது? சாவியை கொடுங்க. வாங்க வாங்க. என்னம்மா, காஃபி ஏதாவது போடவா? இல்ல, வேணாம். கீதா, உனக்கு? இல்ல டீ வேண்டாம், நாங்க மறுபடியும் கொஞ்சம் வெளியே போனோம். மலர் அண்ணி, உள்ள கபோர்ட்ல பணம் வச்சேன்ல, அதை எடுத்துட்டு வா. சரி அண்ணி. ஐயோ, உள்ள போறானே, என்னாக்க போதும்? காரை வித்ததுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விடு, வேற வாங்கிக்கலாம். இங்கதானே இருக்குன்னு சொன்னாங்க. உன்னால எப்படி எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்க முடியுது? வேற வழி? அழுது அழுது பெத்தாலும் அவதானே பெத்தாகணும். என்னடி இது, பாட்டி மாதிரி பழமொழி சொல்ற? வேற என்ன பண்ண சொல்ற? பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், அழுதா மட்டும் அது சரியாயிட போதா? சிரிச்சுக்கிட்டே ஃபேஸ் பண்ணுவோம். அண்ணி, பணத்தை எங்க வச்சீங்க? கபோர்டு உள்ள லாக்கர்ல வச்சேன். அங்க இல்லையா அண்ணி? பணம் இல்லையா? மலர், நான் அங்கதானே வச்சேன். நல்லா பாத்துட்டேன், அங்க இல்ல. இரு, நானே பாத்துட்டு வரேன். என்ன போட்டு கொடுக்க வேற யாரும் வேண்டாம். நான் பெத்ததை என்ன மாட்டி விட்டுரும் போல. நான் நேத்து அங்கதானே வச்சேன், பணத்தை காணுமே. என்ன அன்பு, நல்ல தேனியா இல்லையா? அங்க வச்சனா பின்ன அங்கதானே இருக்கும். அங்க இல்லையே. ஏய், அதுக்கு என்ன காலா இருக்க நடந்து போறதுக்கு?
அங்க தாண்டி இருக்கோம். அவ்வளவு பணத்தையும் காணோம். சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டே போறீங்க. நானும் போனா போகுதுன்னு பொறுமையா இருந்தா நீங்க பாட்டுக்கு ஒரு பிச்சைக்காரனை துரத்துற மாதிரி துரத்துறீங்க. இங்க பாருங்க அன்பு, நீ கொஞ்சம் அமைதியா இரு. சிவம், என்ன விஷயம்னு சொல்லுங்க. இதுல கொஞ்சம் பணம் இருக்கு. எனக்கு தெரியும், கடைசியில நீங்க இததான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். கீதா, உங்க ஃப்ரெண்ட கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு இருக்க சொல்லுங்க. இந்த பணம் இவங்களுக்காக கிடையாது. 2 சின்ன குழந்தைங்க இருக்கு. கல்யாணம் ஆக வேண்டிய வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. அவங்களுக்காக தான் நான் இதை கொடுக்கறேன்னு நினைச்சுக்க சொல்லுங்க. ஹலோ, என் குழந்தைங்களை பாத்துக்க எனக்கு தெரியும். மலரையும் எனக்கு பாத்துக்க தெரியும். இந்த மாதிரி டிராமா போடுறவங்க எல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. ஏய், தயவு செஞ்சு இந்த பணத்தை எடுத்துட்டு போக சொல்லு. கீதா, இந்த பணம் என்னோட பணம் கிடையாது. அப்பாவும் அம்மாவும் இவங்க மேல பாசமும் மரியாதையும் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை தெரிஞ்சதுல இருந்து என்னை போட்டு பாடா படுத்தி எடுத்துட்டாங்க. அவங்க சொல்லி ரெடி பண்ண பணம் கீதா. இந்த பணம் அவங்க கொடுத்ததாவே இருக்கட்டும். நான் ஹெல்ப் பண்ணதா இருக்க வேண்டாம். அப்பா அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்ற, எனக்கு கொடுக்கல, என் பிள்ளைங்களுக்கும் மலருக்கும் தான் கொடுத்தாங்கன்னு சொல்ற. என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? இந்த பணம் எனக்கு தேவையில்லை. ஆளை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த பாருங்க, நிலைமை புரியாம பேசிட்டு இருக்காங்க. சாதாரணமா முடிய வேண்டிய விஷயம். இன்னைக்கு இவ்வளவு பெருசாக காரணமே அவங்களுக்கு பிடிக்காதவங்க யாரோ இந்த வேலையை செய்யறாங்க. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்க சொல்லுங்க. பணத்தை வாங்கி முதல்ல பிரச்சனையை முடிக்க சொல்லுங்க. இதை என்கிட்ட இருந்து கடனாவே வாங்கிக்க சொல்லுங்க. எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடுக்க சொல்லுங்க. ஏற்கனவே ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கிதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். மறுபடியும் உங்ககிட்ட கடன் வாங்கி என் வாழ்க்கையை வீணாக்க சொல்றீங்களா? என் பிரச்சனையை பாத்துக்க எனக்கு தெரியும். கீதா, வண்டியில ஏறும். அன்பு, அண்ணா, இங்கதான். இந்த பாட்டுக்கு ஒரு நிமிஷம். சரிம்மா. அண்ணி, நோட்டை எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க உடனே வாங்க. சீக்கிரம் வாங்க. அண்ணா, ஆட்டோ விடுங்க. சரிம்மா. எங்க போகணுமா? பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு. போலாம். சரிம்மா. என்னாச்சுன்னா? தெரியலம்மா, என்னன்னு பாக்குறேன். என்ன ஆச்சு? இதோ பாக்குறேம்மா. சரி மச்சி, பாத்துக்கலாம். சரி. அங்க கார்மெண்ட்ஸோட ஆளுங்க பின்னாடி இருக்காங்க. போலாமா? இருடா, போ. பசங்க இருக்க பாத்துக்கோங்க. அவங்க வராங்கன்னு நினைக்கிறேன். மச்சி, அங்க ஏதோ பிரச்சனை போல. வா, என்னன்னு பாக்கலாம். என்னாச்சுப்பா வண்டி? என்னன்னு தெரியல சார். திடீர்னு வண்டி நின்றுச்சு, ஸ்டார்ட் ஆகல. ஓ அப்படியா? சரி, நீ உட்காரு, தள்ளி வரும். சரிங்க சார். நன்றி சார். ஓகேப்பா.